ஹாய் ஹலோ வணக்கம் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் மதுரையிலேருந்து நாங்கள் யூகே ஃப்ளைட்டு எங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது, ஸோ அந்த அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் மதுரை டு சென்னை நாங்கள் லோக்கல் பஸ்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணி சென்னையில் நாங்கள் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் லண்டனுக்கு த்ரூவாக ஒரு ஃப்ளைட் இருந்தது. ஸோ த்ரூவான ஃப்ளைட்டில் பிரிட்டிஷ் ஏர்வேஸில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ அன்றைக்கி மார்னிங் ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ மார்னிங் 5:30 ஃப்ளைட்டுன்றதுனால ஸோ ரொம்பவே டயர்டாக இருந்தது. எல்லாருமே நல்லாவே தூங்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு டீ பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீ இதுன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டாங்க. அண்ட் தென் வித்தின் கொஞ்ச நேரத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. ஸோ ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் நான்வெஜ் மீல் தான் ஆப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டயர்ட்னஸ்லேயே எங்களோட ஃபஸ்ட்டு ட்ராவல் ஜேர்னி ஃபுல்லாக போயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், எங்களோட ஃபஸ்ட்டு ஒரு அப்ராடு, ஒரு வெளிநாடு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸே இதுதான். ஸோ எங்களுக்குமே ஒரு ஃப்ளைட்டு எப்படி எனக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியலை அந்த டைமில். ஸோ நாங்கள் பிளாங்காக தான் இருந்தோம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் லண்டன் ரீச் பண்ண அப்புறம் எங்களுக்கு பெல்ஃபாஸ்ட்டுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருந்தது. ஸோ கனெக்டிங் ஃப்ளைட் ஏறிட்டு பெல்ஃபாஸ்ட் ரீச் பண்ணியிருந்தோம். அங்கே ஆஃபீஸ் அக்காமடேஷன் லியாண்டோ ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ லியாண்டோ ஹோட்டலில் தான் நாங்கள் அன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் எப்படி இருந்தது, ஸோ ரூமோட ரெண்ட் என்ன மாதிரி இருந்தது, ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டேவாக இருந்துச்சா இல்லை ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. ஸோ வாழ்க வளமுடன்.